ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபியான ராகி பீனட் லட்டு எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த லட்டு அயன் சத்து, ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லா கண்டென்ட்டும் இருக்குது இந்த லட்டுவில். தினம் ஒரு லட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவ்வளோ சத்து மிகுந்ததுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், எலும்பு நல்லா பலம் பெறும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக லட்டு, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த லட்டு ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வேர்க்கடலையை தோலெல்லாம் நீக்கிக்கலாம். நீங்கள் வறுக்காமல் இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வேர்க்கடலையை. இப்போ இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வேர்க்கடலையை தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா கோஸாக அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, சும்மா ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் விட்டிங்கனாவே போதும். மிக்ஸி ஜாரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் போது, லட்டு சாப்பிடும் போது வாயில் கடிப்படும், நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான், நெய் பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ராகி மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ராகி மாவை குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ராகி மாவு வந்து அந்த ரா ஸ்மெல் போகணுங்க, அதனால நல்லா வறுத்துடணும். நல்லா வறுக்கவே கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி அந்த கமகமன் வாசனை வரும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ராகி மாவை நல்லா வறுத்துட்டு செய்யும் போது தான் அதனுடைய டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தாச்சு. மாவு வந்து ஒரு முறை ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஜலிச்சதுனால டைரெக்டாக சேர்த்து வறுத்துட்ருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் இப்படி மாவை எடுத்து தூணோன்னா நல்லா ஒரு மாதிரி தெரியுதுங்களா வித்தியாசம்? இந்த அளவுக்கு வறுப்பட்டணும். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா அகலமாக இருக்கிற மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கோர்ஸாக வேர்க்கடலையே அது இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த ராகி மாவு சூடாக இருக்கும் போதே இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெல்லம் கரைஞ்சி வரட்டுங்க. ஒரு கரண்டியால் கலந்து விட்டுட்டே வாங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சி பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிருக்கு. இப்போ வந்து பாகு செக் பண்ணலாம். பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும், அந்த அளவுக்கு பாருங்கள். இப்போ வந்து வரல, லைட்டாக பிசு தன்மை தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். பாகுப்பதம் வர்றது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குலாம் வந்துடும். பாருங்கள், இப்போ செக் பண்ணலாம். ஒரு கம்பி பதம், அதாவது பிசு தன்மை வந்து ஒரு கம்பி பதம் வந்து உடையணும், அதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு கம்பி பதம் வந்து உடையுது. அவ்வளோதான். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெள்ளைப்பாகை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. வெள்ளத்தில் தூசம் மண்ணும் இருக்கும், அதனால் ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது நல்லது. சுடவே இந்த வெள்ளைப்பாகை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கல ராகி மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் சுட இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ராகி மாவோட சேர்ந்து அந்த வெள்ளைப்பாகு ரொம்ப சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம சேர்த்துருக்குற அந்த வெல்லமும் ராகி மாவுக்கும் கரெக்டாக போயிடும். நீங்கள் ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் கம்மி பண்ணிக்கோங்க வேணும்னா. இது வந்து கரெக்டான ஸ்வீட்டில் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கை வச்சு நல்லா கலந்ததுக்கப்புறம் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குலாமே கொஞ்சம் ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு முறை நல்லா உருண்டை, உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் உருண்டை பிடிக்கிறேன். இந்த லட்டு வந்து நம்ம எப்படி ரவா லட்டு உருண்டை பிடிச்சிட்டு ஒரு நாள் கழித்து சாப்பிட்டோன்னா தான் ஊறி நல்லாயிருக்கும். அதே போல் தாங்க ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடனே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இருந்தாலும் நம்ம அடுத்த நாள் சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான அயன் சக்தி மிகுந்த ராகி பீனட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த 1 கப் மாவுக்கு டோட்டலாக 10 லட்டு வரும்.
இதே போல் நீங்களும் உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான ராகி லட்டு பாருங்கள், உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். இந்த லட்டு வந்து 4-5 நாளைக்கு வெளியே வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். தினம் தினம் ஒன்று குழந்தைங்களுக்கு தரலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக லட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ள சூப்பரான இந்த லட்டு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.